அண்டு கிட்ட கேட்குறார், அவர் விஜயான்னு தான் கூப்பிடுறாரு, என்ன நீ கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு மாதிரி ஒரு பக்கம் கவலை மாதிரி. நாங்கள் எதிர்பார்க்கல அப்படி நடக்கும்னு. அப்போ சரிண்டு நான் கடைசி மகளை சொன்னேன், நாட்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்குது, அம்மா கஷ்டம் மாதிரி இருக்குது, நீங்கள் போய் அப்பாவை கொஞ்சிட்டு வாங்க. அப்பாவை போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இந்த மேடம் எனக்கு உறுத்துது, இப்படி ஒரு நாளும் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் நெத்தியில் ஆக்கள் இருக்கிறபடியா அப்படி நெத்தியில் மட்டும் கொஞ்சிட்டு நான் போயிட்டேன். போய் படுக்க எனக்கு நித்திர வர மாட்டேன்னுட்டு. இப்போ நான் ஏசப்பா அருகில்லை. அப்போ நான் ஏசப்பாண்ட பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது எங்களோட சொந்தக்காரங்களெல்லாம் கதவை பூட்டிட்டு ஆளில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது இந்த விஷயம் விளங்குறது இல்லை. நான் மட்டும் கௌரி விரதம், எல்லாரும் எங்களை விட்ட கௌரி காப்பு கட்டியிருந்தது. நான் மட்டும் அவங்கள உள்ளுக்கு எடுத்து தேசிக்க தண்ணியோ சோடாவோ என்னால் இயன்றதை வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன். அப்போ அந்த போகும்போது அவங்க என்னோட கேட்பாங்க, உங்களோட எத்தனையோ வீட்டை பக்கத்தில் போனோம், எல்லாருமே கதவை பூட்டிட்டு ஒழிச்சிட்டாங்க, என்ன நீங்கள் மட்டும் இப்படி எங்களை ஆதரிக்கிறீங்களேன்னு. அப்போ எனக்கு தெரியாத விஷயம் நான் சொல்வேன், எனக்கு உங்களை பார்த்தா விருப்பம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க அந்த ஆண்டத்தை சத்தியத்தை சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லுவேன். அந்த வசனம் எனக்கு காதுகளை ஒழிச்சு கொண்டிருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் மகனை கேட்குறாரு, அந்த ஆக்கள் வந்து ஜெபிச்சுட்டு போய் எனக்கு நல்ல சுகமாக இருந்தது தம்பி, என்னை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி. மகன் சொன்னார், நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுவேன், இல்லாட்டி நான் இயக்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்போ இதிலே எங்களுக்கு சங்கடம் மாதிரி, அவர் இப்படி சொல்கிறார், நாங்கள் அவர் அப்படி செய்துடுவாரோ அப்படின்னு சொல்லி அப்பா பயந்து அவர் அதை போக நினைக்கல. கேட்டதுக்கு விடையில தானே. அப்போ அவர் பிறகு அதை ட்ரை பண்ணல. அந்த காலப்பகுதியில் இப்படி நடந்து நாங்கள் வீட்டை போயிட்டோம். விடிய கோல் வருது, அப்பா இறந்துட்டார்.